13ஆம் தேதி 5ஆம் மாசம் 1969 மலேசியாவோட கருப்பு தினம்னு கூட சொல்லலாம். 100க்கு மேற்பட்ட ஆட்களை கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 400க்கு மேற்பட்ட வீடுகளை எரிச்சிருக்காங்க. Time travel. அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் ட்ராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு இயர் ட்ராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, கோஸ்ட் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம நாட்டில் நடந்த ஒரு பிளாக் டேவை பத்தி தான் பார்க்க போறோம். 13ஆம் தேதி 5ஆம் மாசம் 1969 நம்ம நாட்டோட கருப்பு சரித்திர நாள் கூட சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு சண்டை தான் அப்படின்னு. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது புருஷோஹான்காவும்னா இனச்சண்டை அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்டுக்கும் 10ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. 10ஆம் தேதி 5ஆம் மாசம் 1969 நம்ம நாட்டோட ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. அதாவது பிலியன் ராயா நடக்குது. 1969 இந்த எலெக்ஷன் நடக்குது. ப்ரீவியஸ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1964 நடந்துச்சு. ஸோ அந்த டைம்ல பார்த்தி பரிகாத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்னோ, MIC, MCA. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தி பரிகாத்தன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 89 சீட்ஸ் வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நடத்துகிறாங்க. பட் ஆனால் 1969 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் 66 சீட்ஸ் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அவங்க மெஜாரிட்டி ரீச் பண்ணலை. பார்த்தி பம்பாங்காங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் DAP, கிராக்கான், பாஸ், PPPP, தென் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தி பம்பாங்காங்க இருந்தாங்க. ஸோ துங்கு அப்துல் ரஹ்மான் தான் அந்த டைமில் பார்த்தி பரிகாத்தானோட ஹெட்டாக இருந்தாங்க. 10ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா. 11ஆம் தேதி எல்லாரும் அவங்க டெய்லி ரூட்டீனை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க, சில பேர் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டாங்க, அண்ட் சில பேர் படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 11ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தி பம்பாங்காங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பராராக்கன் செய்கிறாங்க கேரளா இருக்கிற நிறைய ஏரியாஸ்க்கு. ஓகே, பராராக்கன்னா என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் இல்லாட்டி அணிவகுப்பு மாதிரி போகிறது. இவங்களுக்கு இது ஒரு மத கலவரமாக மாற்றணும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக இந்த பராராக்கன் செய்கிறதுக்கு காரணம் நாங்கள் இவ்வளோ சீட்ஸ் ஜெயிச்சிட்டோம், இது எங்களுக்கு பெரிய விக்டரி அந்த மாதிரி சொல்கிறதான். ஈவன் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தா அவர் அந்த பர்சன் அந்த டைமில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த அங்கிள் ஷேர் பண்ண விஷயம் என்னதுன்னா அவர் விக்டரின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப சத்தமாக. அப்போ அவங்களோட வெற்றியை தான் அவங்க கொண்டாடுறாங்கன்னு தான் நாங்கள் இனிஷியலி நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் இருக்கிற ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற மல்லே பீப்புளை தாக்கி கொஞ்சம் தாழ்வாக பேசியிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தி பம்பாங்காங்கில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி சைனீஸ் பீப்புள். ஸோ இவங்க இன்னொருத்தவங்கள தாழ்த்தி பேசும்போது அது ஸ்லோலி இனக்கலவரமாக மாறுது. ஸோ இந்த பராராக்கன் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கண்டினியூ ஆகுது. 13ஆம் தேதி பெரிய அளவுக்கு வெடிக்குது. 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 1969. ஸோ சாயந்தரம் ஒரு 6 மணி போல் இவங்களோட பராராக்கன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுமார் ஒரு 8 சைனீஸ் பீப்புள் ஆன் தி ஸ்பாட் இறந்து போகிறாங்க. இந்த விஷயம் ஸ்லோலி எப்படி மாறுதுன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே கொலை பண்ணப்படுறாங்க. ஸோ எப்படின்னா சைனீஸ் மில்லேவை பார்த்தா கொலை பண்ணுறாங்க, மில்லே சைனீஸை பார்த்தா கொலை பண்ணுறாங்க. காரணமே இல்லாமல் இந்தியன்ஸ் மற்ற இனத்து மக்களும் இறந்து போகிறாங்க. சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆகுது. ஸோ இப்போ இராணுவம் எல்லாமே கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே எங்கே இருக்கீங்களோ அங்கங்கே இருங்க, வீட்டில் இருங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் எதுக்காகவும் வீட்டை விட்டு வெளியாகாதீங்க, ஜன்னலை கூட திறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது நான் ஒரு சார்ஸில் படித்தேன். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. மாலில் மலேஸ் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களையும்
ரீசனே இல்லாம போயிட்டு வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சைனீஸ் ஆண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க வந்து பிரெக்னென்ட்டா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்ப அந்த வீடு வந்து எப்படி இருக்கும்னா, இந்தியன், சைனீஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தமான் ஹவுஸ் மாரி இருக்கிறப்ப, ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹோல் போட ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த வீட்லேருந்து பக்கத்து வீடு கனெக்ட் ஆகுற மாரி அந்த மாரின்னு. ஸோ இப்ப லெட்ஸ் சே இந்த ஹவுஸ் நம்பர் 1 வச்சுக்கலாமே. இந்த வீட வந்து தாக்குறாங்க, கொளுத்துறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாமே 2வது வீட்டுக்கு போற மாரி. இப்ப 2வது வீட்ட அட்டாக் பண்றாங்கன்னா 3வது வீடு. அந்த மாரி அவங்க வீட்டுக்குள்ளேயே டிராவல் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாரி, அதாவது வால்ல வந்து ஹோல் மாரி போட்டுட்டு அவங்க வந்து அந்த மாரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கலவரத்துல பார்த்தீங்கன்னா, சுமார் 450 வீடுகள எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 196 பீப்பிள் இறந்திருக்காங்க. அதுல 143 வந்து சைனீஸ், 25 Malays, 13 Indians and 15 வந்து அதர் ரேசஸ்னு சொல்றாங்க. 211 வாகனங்களை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 439 பேர்களுக்கு வந்து காயங்கள் பட்டிருக்கு. சுமார் 753 கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கு. யார் வந்து இந்த நெருப்பு எரிஞ்சது, டிஸ்ட்ராய் பண்ணது, இது எல்லாமே அந்த மாதிரி வந்து 753 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்மி, போலீஸ், தென் அதுக்கப்புறம் எஃப்ஆர்யூ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அளவுக்கு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா சட்டத்திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி மாத்திரம் அப்படி மாத்திரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ருக்குன் நகாராவே வந்துச்சு. 1970 வந்து ருக்குன் நகாரா வந்து எல்லாரும் வாஜிப்பாக, அதாவது கம்பல்சரியாக படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்த நாட்டோட சிட்டிசன்னா நமக்கு நம்ம நாட்டில் என்ன நடந்துச்சு, அதோட ஹிஸ்டரி என்னதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இன்னொரு 13 மே நம்ம பார்க்கவே கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகோங்கோட, அதாவது நம்ம நாட்டோட கிங்கோட அஃபிஷியல் பர்த்டே அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 13 மே வந்து நம்ம நாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்னு அழுத்தி சொல்லியிருந்தாரு. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், அதை வந்து வலியுறுத்தி இருந்தாரு. நான் சில இன்டர்வியூஸ் பார்த்தேன். 1969 அந்த இடத்துல கேல்சைட்ல இருந்தவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கலவரம் நடக்கிறதுக்கு இன சண்டை தான் பெரிய காரணம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த இன சண்டை வந்து என் இனம், உன் இனம்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா, இனத்தை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மனுஷனா பார்த்து, அது ஒரு உயிர்னு பார்த்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ் அவங்க வீட்டில் சைனீஸை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறது, மிலேஸ்க்கு ஆதரவு கொடுக்கறது, அண்ட் மில்லேஸும் அதை தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன், தயவு செய்து யாரும் இன சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கமெண்ட்ஸும் கீழே போடாதீங்க. நம்ம பல்லின மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கோம். ஸோ நம்மளோட ஒற்றுமை இப்படியே நீடிக்கட்டும். நன்றி.